ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது இபிஎஸ் வேஜஸ்னுடைய லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது. அதை பற்றின முழுமையான தகவல் பார்க்கலாம். இந்த இபிஎஸ் வேஜஸ்னுடைய லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு பென்ஷன் தொகை உயரக்கூடும் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இபிஎஸ் வேஜஸ் அப்படிங்கிற ரெண்டு இருக்குது. இபிஎஃப் வேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களுக்கான சேலரி எவ்வளவோ அந்த சேலரி, அதாவது பேசிக் ப்ளஸ் டிஏ, அது ரெண்டுத்தையும் கூட்டி உங்களுக்கான சேலரி என்னவோ அந்த சேலரியில் 12% வந்து பிடிப்பாங்க. எம்ப்ளாயி தரப்புலேருந்து 12% பிடிச்சி அது இபிஎஃப் வேஜஸ்க்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதே பேசிக் ப்ளஸ் டிஏயில் இபிஎஸ் வேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.33% பிடிப்பாங்க. அதில் இப்போ லாஸ்ட் 2014 ஒரு லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இல்லையா, 15,000 அப்படின்னு சொல்லி இபிஎஸ் வேஜஸ்னுடைய லிமிட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது 15,000க்கு 8.33% போடும்போது எவ்வளோ வரும்னா 1,250 ரூபா வரும். அந்த 1,250 ரூபா உங்களுடைய இபிஎஸ் அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் கிரெடிட் பண்ணிட்டு வருவாங்க எம்ப்ளாயர் தரப்பில் இருந்து. இதே உங்களுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ 15,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ வருதோ அதில் 8.33% போட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3,000 ரூபா வருது அப்படின்னா அந்த 3,000 ரூபாயில் 1,250 ரூபா மட்டும் இபிஎஸ் வேஜஸில் போட்டு மீதி இருக்கக்கூடிய தொகையை, அதாவது 1,750 ரூபாயை இபிஎஃப் வேஜஸ்க்கு மாற்றிட்டுருவாங்க. எம்ப்ளாயர்னுடைய இபிஎஃப் வேஜஸ்க்கு மாற்றிடுவாங்க. ஸோ பேசிக் ப்ளஸ் டிஏவில் 12% எம்ப்ளாயியோட சைட்லேருந்து பிடிச்சி அதை அப்படியே இபிஎஃப் ஷேருக்கு மாற்றுவாங்க. எம்ப்ளாயர் தரப்புலையும் 12% தான். அந்த 12%ல் 8.33% பிடிச்சி இபிஎஸ் வேஜஸ்க்கும் மீதி இருக்கக்கூடிய 3.67% எம்ப்ளாயர்னுடைய இபிஎஃப் ஷேரில் செலுத்திடுவாங்க. இது கான்செப்ட். இப்போது இந்த இபிஎஸ் வேஜஸ் உயர்த்தப்படும் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குது. எவ்வளோ உயர்த்த போகிறாங்க அப்படின்னு பாருங்கள். EPF wage ceiling from 15,000 to 30,000 for mandatory PF contributions benefiting millions by bringing more workers under EPF or EPS. அதாவது அந்த இபிஎஸ்னுடைய வேஜஸ் லிமிட் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது, கடந்த 2014 தற்போது வரைக்கும் 15,000 ரூபாய் இருக்குது. மாதத்துக்கு 1,250 ரூபா போட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா வரும். ஸோ அப்போது மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா. இப்போ நீங்கள் 15,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் கட்டாயமாக இருக்கணும். இந்த 15,000 லிமிட் தான் இப்போ உயர்த்தியிருக்கிறாங்க, 30,000 உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு அந்த இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பிடிப்பாங்க, பென்ஷனில் எவ்வளோ உயரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு தகவல் வெளியே இருக்குது. இது எதனை தொடர்ந்து இந்த தகவல் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாருங்கள், அவுட்டேட்டட் லிமிட், அதாவது 15,000 லிமிட் அன்சேஞ்சு சின்ஸ் 2014, 2014 இந்த 15,000 லிமிட் அப்படிங்கிறது உயர்த்தப்படலை. சுப்ரீம் கோர்ட் டைரக்டிவ், அதாவது 2025 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி யாருக்கு வெளியிட்டிருந்தாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த இபிஎஸ் மேக்ஸிமம் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணி உயர்த்தணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி கடந்த 8ஆம் தேதி இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்குது. இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல. ஸோ ஜஸ்ட் ஒரு அறிவிப்பு மட்டும் வந்திருக்குது. அதாவது அந்த 15,000 லிமிட்டை வந்து 30,000 உயர்த்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு மட்டும் வெளியே இருக்குது. நிறையா நியூஸ் சேனலில் கூட இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், கவர்மெண்ட் வந்து ரிவ்யூ பண்ணி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இந்த வேஜஸ், இன்ஃப்ளேஷன், எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயினுடைய இம்பேக்ட்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு தான் இந்த மாதிரியான லிமிட்டை உயர்த்த போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பொட்டென்ஷியல் ஹர்டல்ஸ், எம்ப்ளாயர்ஸ் ப்ரீவியஸ்லி அப்போஸ்ட் இன்க்ரீசஸ் சிட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட். ஆனால் எம்ப்ளாயர் தரப்புலேருந்து இந்த மாதிரி ஒரு அப்போஸ் வந்து ஏற்கனவே வந்திருந்தது. எதனால் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடான காஸ்ட் எல்லாம் உயர்றதுனால இந்த மாதிரியான ஒரு அப்போஸ் வந்தது. பட் எம்ப்ளாய்க்கு இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இபிஎஸ்னுடைய பென்ஷன் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அதனுடைய லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1,000, அதிகபட்சம் 7,000 ரூபா. இந்த 7,000 ரூபா அதிகபட்சம் அப்படிங்கிறது எதை பொறுத்து நிர்ணயம் பண்ணுவாங்கன்னா, இந்த இபிஎஸ்னுடைய வேஜஸ் இப்போ எவ்வளோ இருக்குது, 15,000 ரூபா இருக்குது இல்லையா. ஸோ அதை பொறுத்து கால்குலேட் பண்ணும்போது அதிகபட்சம் ஒரு எம்ப்ளாயி 7,000 ரூபாய்க்கு தான் பென்ஷன் வாங்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவே இப்போ அந்த லிமிட்டை வந்து 30,000 உயர்த்திட்டாங்கன்னா வைங்களேன், நம்ம இபிஎஸ் வேஜஸ்க்கு செலுத்தக்கூடிய அந்த தொகை மாதம் இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாகும். அப்படி அதிகமாகிறதுனால நம்மளுக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பென்ஷன் தொகை பார்த்திங்கன்னா 7,000 12,000 ரூபா, அதாவது 12,000 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால
எம்ப்ளாயினுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி 30,000 உயர்த்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போது எவ்வளோ லிமிட்டு ஃபஸ்ட்டு இப்போ தற்போது நடைமுறையில் இருக்கிறது வந்து 15,000 சொல்லியிருக்காங்க. அப்போ 15,000 ஓகேங்களா. இபிஎஸ் வேஜஸ்னுடைய அதிகபட்ச லிமிட் வந்து 15,000 இன்ட்டு அதில் எம்ப்ளாயர் வந்து 8.33% பென்ஷனுக்கு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ 15,000 8.33 எவ்வளோ வருது? 1,249 ரூபா 80 பைசா. ஸோ அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1,250 ரூபாயா நம்மளுடைய இபிஎஸ் கான்ட்ரிபியூஷனில் மாதம் மாதம் செலுத்திட்டு வருவாங்க. நீங்கள் பாஸ்புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். ரைட். இப்போ 30,000 உயர்த்துறாங்க அப்படிங்கும்போது ஸோ 30,000 இன்ட்டு 8.33% போடலாம். எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2,499 ரூபா உங்களுடைய இபிஎஸ் கான்ட்ரிபியூஷனில் செலுத்துவாங்க. இப்போ அதிகபட்சமான லிமிட் 30,000 உயர்த்தினாங்க அப்படின்னா. இதே உங்களுடைய சம்பளம் வந்து 25,000 ரூபா தான் இருக்குது பேசிக் ப்ளஸ் டிஏ அப்படின்னா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிப்பாங்க. 25,000 இன்ட்டு 8.33% எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டை மட்டும் உங்களுடைய இபிஎஸ் கான்ட்ரிபியூஷனுக்கு செலுத்துவாங்க. இதே உங்களுடைய சேலரி வந்து 30,000 ஒரு 40,000 ரூபா வருதுன்னா அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு எப்படி வந்து இபிஎஸ் கான்ட்ரிபியூஷனை செலுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 40,000 இன்ட்டு 8.33% போட்டோம்னா எவ்வளோ வருது? 3,332 ரூபா. அப்போ அதிக லிமிட் எவ்வளவு? லிமிட் பார்த்திங்கன்னா 30,000. அப்போ 30,000 போடும்போது ஒரு மாதத்துக்கு 2,499 ரூபா வந்துச்சுல்ல. அப்போ இந்த 3,332ல் 2,499 ரூபா மைனஸ் பண்ணிங்கன்னா 833 ரூபா வருது. இந்த 833 ரூபாயை அப்படியே எம்ப்ளாயர்னுடைய இபிஎஃப் ஷேரில் செலுத்திடுவாங்க. அந்த மீதி இருக்கிற 2,499 ரூபா இபிஎஸ் கான்ட்ரிபியூஷனில் மாதம் மாதம் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1,250 ரூபாயிலேருந்து அப்படியே டக்குன்னு 2,500 ரூபாயாக மாறும்போது உங்களுக்கு அந்த பென்ஷன் கால்குலேஷன் பண்ணும்போது கடைசியாக எவ்வளோ இபிஎஸ் வேஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. கடைசியாக மீன்ஸ் எத்தனை வருஷம் உங்களுடைய சர்வீஸ் இயர்ஸு, அதில் வந்து எந்தெந்த பீரியடில் எவ்வளோ உங்களுடைய இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் இருந்தது, இதை பொறுத்து உங்களுக்கான பென்ஷன் அமௌண்ட்டை டிசைட் பண்ணுவாங்க. இப்போ தற்போது இருக்கக்கூடிய மினிமம் பென்ஷன் 1,000 ரூபாயிலிருந்து அதிக லிமிட் எவ்வளவு? 7,000 தான். அந்த மேக்ஸிமம் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 12,000 ரூபாய்க்குள்ள இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பட் இது இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியிருக்கே தவிர அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து இன்னும் இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து வெளியிடப்படலை. பட் கூடிய விரைவில் வெளிவரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.